ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இன்ஸ்டாகிராமில் புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டு பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். வினாத்தாள் கசிவை தடுக்க உயர்மட்ட அதிகார குழுவை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக அந்த வீடியோவில் பிரதமர் மோடி பதிவு செய்திருக்கிறார். மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நாட்டின் தேர்வு முறையில் அதிரடி மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் விரிவாக பேசியிருக்கிறார் அந்த வீடியோவில் பிரதமர் மோடி. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், எக்ஸ் தளத்திலிருந்து இப்போ எல்லாம் இன்ஸ்டாக்கு மாறிட்டாங்களா? இன்ஸ்டாவில் இன்னொரு வீடியோவை பிரதமர் விட்டிருக்காரு. பிரதமருடைய இந்த காணொலியில் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. தேர்வு முறைகளில் செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தம் தொடர்பாக நந்தன் நீல்கேணி தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு டாஸ்க் போர்ஸ் ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள பிரதமர் மோடி இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். இது இன்ஸ்டாகிராமில் பிரதமர் மோடி வெளியிடுகின்ற 3வது வீடியோ என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் மாணவர்களின் எதிர்காலத்திற்காக அரசு பல்வேறு முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் தொடர்ந்து எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடியவர்கள் தற்போது சிறையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வினாத்தாள் கசிவுகளை தடுப்பதற்காக அல்லது அது தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிப்பதற்காக விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் முக்கிய மசோதா ஒன்றையும் தாக்கல் செய்ய இருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக தேர்வு முறைகளில் செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தம் தொடர்பாக தொழில்நுட்ப எக்ஸ்பர்ட் நந்தன் நீல்கேணி தலைமையில் ஒரு உயர்மட்ட டாஸ்க் போர்ஸ் ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தேர்வு முறையை வலுப்படுத்துவதற்காக நியாயமான, வெளிப்படையான, பாதுகாப்பான தொழில்நுட்பம் சார்ந்த தேர்வுகளை நோக்கிய ஒரு நடவடிக்கையாக இது எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஒரு பொது தேர்வுகள் நடத்தப்படும் போது அது தொழில்நுட்பத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துவது, எப்படி அதனை ஆக்கப்பூர்வமாக உபயோகிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த டாஸ்க் போர்ஸ் தன்னுடைய அறிக்கைகளை வழங்கும் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, வெகு விரைவாக இந்த குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். போராட்டம் நடத்திய காக்ரோச் ஜனதா குழு முன்வைத்த கோரிக்கைகளில் இதுவும் முக்கியமான ஒரு கோரிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் இந்த தேர்வு அமைப்புகளில் செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தம் தொடர்பாக அரசோடு தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருப்பதாகவும் அது தொடர்பாக மத்திய அரசு தரப்போடு அடுத்த 4 வாரங்களில் தாங்கள் மீண்டும் தொடர்ந்து சந்தித்து பேசும் என்று நேற்றைக்கு தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது பிரதமர் மோடியே இந்த பொது தேர்வுகளில் செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தம் தொடர்பாக இந்த டாஸ்க் போர்ஸ் ஒன்றை அமைத்திருக்கிறார். சோனம் வாங்சக் அவர்கள் கூட தொடர்ந்து இதே கருத்தை வலியுறுத்தி வந்தார். இந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவோடு நின்றுவிடக் கூடாது, இந்த பொது தேர்வுகளில் தொடர்ந்து கல்வி அமைப்புகளையும் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரி வந்தார். அதன் தொடர்ச்சியாகவும் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இன்ஸ்டாகிராமில் தனது 3வது வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நீட் பேப்பர் லீக் விவகாரத்தில் தவறு செய்தவர்களை சிறையில் அடைத்திருக்கிறோம்னு, இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்காக உயர்மட்ட அதிகார குழு அமைக்க முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். फ्रेंड्स, विद्यार्थियों के भविष्य के लिए भारत सरकार लगातार अनेकविध कदम उठा रही है। जिन लोगों ने विद्यार्थियों के भविष्य के साथ खिलवाड़ किया वे जेलों में सड़ रहे हैं। हमने फास्ट ट्रैक कोर्ट बना चुके हैं। हम कल पार्लियामेंट के अंदर भी कठोर कानूनों के प्रावधान के साथ नया कानून बनाने की दिशा में भी आगे बढ़ रहे हैं। लेकिन हमें भविष्य के लिए सोचना है। हमारी परीक्षा पद्धति विश्वस्त हो, हमारी परीक्षा पद्धति ट्रांसपेरेंट हो, हमारी परीक्षा पद्धति में सबसे ज़्यादा अब टेक्नोलॉजी का उपयोग हो। इन सारी बातों को ध्यान में रखते हुए विश्व प्रसिद्ध टेक्नोलॉजी एक्सपर्ट श्रीमान नंदन नीलेकनी जी के नेतृत्व में பிரதமர் மோடி அவர்கள் பேசிய வீடியோ காட்சிகளை பார்த்தோம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.